பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம பார்த்தீங்கன்னா சித்திரை வருஷப்பிறப்புக்கு முதல் நாள் கனி காணுதல்னு சொல்லிட்டு கனி காணுதலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா நைட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சா தான் நம்ம காலையில் எழுந்திரிச்சதுமே கனிகளையும் பார்த்துட்டு கண்ணாடியில் நம்ம பார்த்துட்டு வரணுங்கிறது சொல்லுவாங்க. அதுக்கு நான் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் தான் முதல் ஃபேமஸாக இருந்தது. தமிழ் வருஷப்பிறப்பு நமக்கு எப்போவுமே நமக்கும் ஒரு பண்டிகை தான் இது. ஆனால் இந்த கனி வாங்க அது எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, வருஷப்பிறப்புக்கு முதல் நாள் கனி காணுதல்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் என்னென்னலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் பூஜை ரூம்லேயும் வச்சு நம்ம இந்த கனி காணுதல் பார்க்கலாங்க. இல்லைன்னா நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹாலில் தான் வச்சுக்குவேன். ஹாலில் வச்சுட்டா எல்லாம் தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே எல்லாம் பார்த்துக்குவாங்க. அதுக்காக நான் ஹால் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் இதில் வச்சுட்டேங்க. ஏன்னா நான் இதுக்கு ஒரு டேபிள் தான், சின்ன டேபிள் எடுத்துருக்குறேங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் கிளாத்துன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் போடக்கூடாதுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெள்ளை வேஷ்டி எடுத்து இதில் விரிச்சு விட்டுருக்குறேங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச தெய்வ படம் ஃபோட்டோ இருக்கு இல்லைங்களா, சாமி ஃபோட்டோ எல்லாம் இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் ஃபோட்டோ, பார்த்தீங்கன்னா சத்யநாராயணா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ராமர் பட்டாபிஷேகம் ஃபோட்டோ வச்சுருக்கிறேன். நம்ம எப்படி கனி காணுதல் சாமி படங்கள்லாம் பார்த்துட்டுங்க நாம் கடவுளை தான் பார்ப்போம். அதனால கடவுள் ஃபோட்டோ நான் வச்சுக்குவேங்க. அதே மாதிரி மகாலட்சுமி தான் அந்த ஃபோட்டோவை வச்சுருக்குறேங்க. மகாலட்சுமி வச்சுருக்குறேங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடி ரொம்ப மெயினுங்க. கண்ணாடி தான் லட்சுமின்னு சொல்லுவாங்க. அதனால கண்ணாடிக்கு நம்ம பொட்டு பூவு, நம்ம இருக்கிற நகை தங்க நகைகள் ஏதாவது இருந்தால் சாமிக்கு அந்த கண்ணாடிக்கு நம்ம போடணுங்க. அது தட்டத்தில் வைக்க வேண்டிய சாமான்கள்னு பார்த்தீங்கன்னா மா, பலா, வாழை வச்சுருக்கேன். இதெல்லாம் இந்த முக்கணிகள்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த முக்கணிகளும் வச்சுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற மாதுளம்பழம், ஆப்பிள் பழம், நெல்லிக்காய் இதெல்லாம் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமாங்க வெத்தலைப்பாக்கு வச்சுருக்கேன். வெத்தலைப்பாக்கு பூ வச்சுருக்கேன். 2 எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன். நெல்லிக்கனி வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டு பணம் நிறைய வைக்கணுங்கிறது இல்லைங்க. பார்த்திங்கன்னா நமக்கு அளவாக வச்சுக்கலாங்க. அதே மாதிரி சில்லறை காய்ச்சும் வச்சுக்கணுங்க. அது போக பார்த்திங்கன்னா தங்க நகைகள் அதுவும் நம்ம அளவாக வச்சுட்டா போதுங்க. இது போக பார்த்திங்கன்னா தானியங்கள்னு பார்த்திங்கன்னா அரிசி, மஞ்சள், துவரம்பருப்பு, கல்லுப்பு, வெல்லம், அப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டை, இதெல்லாம் தானிய வகைகள். இதில் வச்சுருக்கேங்க. அது போக பார்த்திங்கன்னா மங்கள பொருட்கள்னு பார்த்திங்கன்னா நமக்கு தாலி சரடு, மஞ்சள், குங்குமம் வச்சுருக்கேன். கைக்கு வளையல் வச்சுருக்கிறேன். வெத்தலைப்பாக்கு வச்சுருக்கிறேன். இதெல்லாம் மங்கள பொருள். வளையல்கள்லாம் பார்த்திங்கன்னா கலகலன்னு கலர்ஃபுல்லாக வச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க. அது போக பார்த்திங்கன்னா இது கொன்றைப்பூன்னு சொல்லுவாங்க. இந்த கொன்றைப்பூ மஞ்சள் பூ கிடைக்கலன்னா நீங்கள் மஞ்சள் கலர் பூ எது வேணாலும் வச்சுக்கலாங்க. இருந்ததுனால நான் அதில் முடிச்சுட்டு வந்துட்டேங்க. அது போக பார்த்திங்கன்னா 2 குத்து விளக்குங்க. குத்து விளக்கு நல்லா விளக்கி எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம வச்சுக்கணுங்க. அது போக நம்ம பூஜை காலையில் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம நெய் தீபம் ஆராதனை எடுப்போங்க. அது போக பார்த்திங்கன்னா கற்பூர ஆராத்தி எடுக்கணும். அதுக்கு வச்சுருக்கோம். இவ்வளோ தாங்க. நைட்டு நம்ம இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போய் படுத்துக்கணுங்க. காலையில் கண் விழிக்கிறதுக்கு முன்னாடிங்க கண்ணை மூடிக்கிட்டே வரணுங்க. அதுக்கு பெரியவங்க யாராவது நம்ம முதல்ல எந்திரிச்சு சாமி கும்பிட்டுருப்பாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருவா கண்ணை மூடி கூட்டிகிட்டு இந்த சாமி கிட்ட நிறுத்தி கனிகளையும் பார்க்க வச்சுட்டு சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சுங்க நம்ம இப்போ கனி பார்த்துட்டுங்க குளிச்சுட்டு விளக்கெல்லாம் போட்டுங்க நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டுங்க. சாமி கும்பிடும்போது இந்த வருஷம் நமக்கு ஆயுள் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கணும், நம்ம நினச்ச காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பிறக்கும் வருடம் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் அன்பையும் சந்தோஷத்தையும் நிம்மதியான வாழ்க்கையையும் வாரி வழங்கும் ஆண்டாக அமைய வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திக்கின்றேன். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த சித்திரக்கனி ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம குலாப் ஜாமுன் ஸ்வீட் செய்ய போகிறோங்க. குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க குலாப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நாங்கள் எம்டிஆர் குலாப் ஜாமுன் பிராண்டு தான் எடுத்திருக்கேங்க. இது நாங்கள் சின்னதுலேருந்து இதே பிராண்டு தான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இது நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 175 கிராம் பேக்கெட் எடுத்துருக்குறேன். இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துட்டுங்க. இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பிசையணுங்க. இப்போ இதில் ஏதாவது 1-2 கட்டி இருந்தாலும் நம்ம இந்த கையிலேயே உடச்சி விட்டுக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணுங்க.
அது கையில் பசைகிறத விட இந்த விரலில் இப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. இந்த மாவில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்தும் பசையலாங்க. அப்படி இல்லைன்னா பால் காய்ச்சி ஆற வச்ச பால் இதை கூட சேர்த்துக்கலாங்க. அது நம்ம விருப்பம் இல்லைங்க. இது அப்படி பாருங்கள், மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. குலோப் ஜாமுக்கு பால் காய்ச்சணும் இல்லைங்களா, அது ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பேக்கெட் வந்து 175 கிராமுக்கு மாவு எடுத்துருக்குறோங்க, ஒரு பேக்கெட்டு. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 கிராம்ஸு சுகர் எடுத்தால் போதுங்க. அதிகமாக எடுத்தாலும் அது வேஸ்ட்டு தான் ஆகிருங்க. ஜீரோவில் நமக்கு வந்து மறுபடியும் வேஸ்ட்டு தான் ஆகும். அதனால் நமக்கு வந்து 500 கிராம் 1/2 கிலோ அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், 1/2 கிலோ எடுத்துக்கலாங்க. எடுத்துருக்குறேங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாகுப்பதமெல்லாம் வர வேண்டியது இல்லைங்க. நமக்கு வந்து நம்ம இப்படி தொட்டு பார்த்தா கம்பி பதமும் வரக்கூடாதுங்க. சும்மா இப்படி தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாங்க. ஜீரோ இன்னொரு 5 நிமிஷம் ஆகுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாங்க. உருண்டை வந்து இந்த சைஸ் எடுத்துட்டுங்க. இப்படி தேய்ச்சி ஒரு நல்ல ஒரு அமுத்திட்டுங்க. அப்படி இப்படியே உருட்டினீங்கன்னா நல்லா கரெக்டாக வருங்க. இப்படி எடுத்துட்டு ஒரு அமுத்திட்டுங்க. அப்புறம் 4 இப்படியே தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உருண்டை வந்து கரெக்டாக வருங்க. இப்படி எல்லா உருண்டையும் நம்ம வந்து உருட்டிக்கலாங்க. வாசனைக்கு வேண்டி ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டுருக்குறேங்க. தட்டி இது சேர்த்துருக்குறேன். ஜீரா வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பிசு பிசு தன்மை வந்துருச்சு. ஆனால் வந்து கம்பி பதம் வரல. இப்போ இந்த பதத்தில் நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. உருண்டைகள்லாம் நம்ம வந்து நல்லா உருட்டி எடுத்து வச்சுங்க. இப்போ வந்து அடுப்பில் வந்து ஆயில் காஞ்சிட்ருக்குதுங்க. அது மிதமான சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. போட்டதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கையெடுக்காமல் இப்படியே நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கணுங்க. அப்போ தான் ஒரே மாதிரி வேகுங்க. வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டார்க் ப்ரௌன் வந்தால் தான் நம்ம ஜீரோவில் போடும்போது அந்த கலர் ரொம்ப நல்லா இருக்குங்க. இல்லைன்னா லேசாக விளர்ன கலரில் இருக்கும். பாருங்கள், இந்த அளவு பொரிச்சா போதுங்க. இப்போ எடுத்துடலாங்க. பாருங்கள், இதே மாதிரி நம்ம இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், குலோப்ஜாம் கொஞ்சம் ஆறிடுச்சுங்க. ஜீராவும் கொஞ்சம் ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த டைம் போடும்போது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த சுகர் வந்து நல்லா அந்த குலோப்ஜாமில் பிடிக்குங்க. இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம ஜீராவில் சேர்த்துட்டுங்க. லேசாக இப்படி கலக்கி விடணுங்க. கொஞ்சம் ஜீரெல்லாம் எடுத்து அது மேலே ஊற்றணும்னா நல்லா ஊறிக்கிங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டுங்க. அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வந்து சித்திரக்கனி ஸ்பெஷலாக குலோப் ஜாமுன் செஞ்சுருக்குறோங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுங்க. நல்லா குண்டு குண்டு குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சுங்க. சொல்ல வேண்டியதே இல்லை உங்களுக்கு. சர்க்கரையினுடைய அளவு மட்டும் நான் சொல்லணும். ஏன்னா அதில் 800 போட்டிருப்பாங்க, ஒவ்வொன்றில் 900 போட்டிருப்பா. அப்படி அவ்வளோ சுகர் நம்ம சேர்க்க வேண்டியது இல்லைங்க. ஒரு 500 போட்டால் சரியாக இருக்குங்க. ஏன்னா அதிகமாக நம்ம சுகர் சிரப்பு அதிகமாக நம்ம சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அது வேஸ்ட்டு தான் ஆகுங்க. அதுக்காக 1/2 கிலோ மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சுங்க. சித்திரக்கனி அப்போ நீங்களும் வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பவர் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.